நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை இது வரைக்கும் யாரும் வாபஸ் வாங்கலை. அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் விளைவால் தான் இத்தனை ஏரிகள் இங்கே அழிக்கப்படுகின்றது. இங்கே திருக்கோயில் அழிக்கப்படுகிறது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட திருக்கோயில் அழிக்கப்படுகிறது. புனித சபரியார் கோயில் அழிக்கப்படுகிறது என்றால் இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த இடங்களெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் 9:51 மணிக்கு எனக்கு வருவாய் ஆய்வாளர் பார்வதிங்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு புகார் மனுவின் மேலே விசாரணைக்கு வரும்பொழுது ஆவணத்தின் அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் அறிவிப்பானை கொடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணைக்கு வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட வருவாய் அலுவலரும் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரும் வருவாய் வட்டாட்சியரும் வருவாய் ஆய்வாளரும் கிராம நிர்வாக அலுவலர்களும் ஒரு நேர்மையான அதிகாரிகளாக நாங்கள் கவனத்தில் கொள்ளுவோம். ஆனால் எந்த செய்தியுமே தெரியாமல் அந்த நிலக்கொள்ளையர்களுக்கு ஆதரவாகவே இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்துக்கு உணவு குடிநீர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தருவது யார் என்று தெரியவில்லை.